நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 15/7/2025 இன்றைக்கு ஸ்ரீசக்தி. இந்த ஸ்ரீசக்தியில் ட்ரா நம்பர் 476. இந்த 476 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் எழுப்புங்க நம்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம ஒரு 4 வாரம் விட்டு 4 வார கணக்கு முதல் கணக்கு எடுத்துக்கிறோம். அந்த கணக்கில் இதை பாருங்கள், 746. அடுத்தது அதே போல் 246 அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். ஒரு 4 வாரம் விட்டு 4 வார கணக்கு. இந்த அமைப்பில் மீண்டும் அது ஒரு 46 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கும் 046 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த கணக்கில் பார்க்கும்போது 4ங்கிறது இதுலேயும் 2 வாரம் வந்திருக்கு இந்த வார கணக்குன்னு பார்க்கும்போது. ஓகேங்களா? அதே போல் மீண்டும் 46 அப்படின்னு வரலாம். அந்த கணக்கில் ஒரு 2 நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது வந்து 46ங்கிறது மீண்டும் கொடுக்குறோம். அந்த 6ங்கிறது 9ஆகவும் வரலாம். ஓகேங்களா? மீண்டும் அந்த 6 வரல அப்படின்னாக்கா 9 அப்படின்னு வரலாம். அந்த 9ங்கிறத ஆல் போர்டுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான் நம்பர்களே. இதில் ஆல் போர்டுக்கு 9 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறோம். அடுத்தது இந்த நம்பரை பாருங்கள். சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது வாரக்கணக்கு பார்க்கும்போது 1 0 அப்படின்னு இறங்கியிருக்கு. 1 0 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 3 நம்பர் இறங்கும். ஓகேங்களா? 3 நம்பரில் ஒரு நம்பர் இதில் 4 வரணும், 4 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 2 நம்பர் இருக்குது, 5 9. இது சி போர்டுக்கு. ஓகேங்களா? சி போர்டுக்கு உள்ள நம்பர் 5 9 அப்படின்னு இருக்குது. இதை இன்னும் 2 நம்பர் சேர்த்து கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பரில். இந்த கணக்குக்கு 4 அடுத்தது 4 வந்துருக்கு பாருங்கள். அடுத்தது நமக்கு அதில் 4 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 4க்கு பதில் 0 வரலாம். ஓகேங்களா? அந்த 4க்கு பதில் 0. இந்த கணக்கில் 4 4 0ன்னு இறங்கி பாருங்கள். அதே போல் 4 4 0ன்னு இறங்கலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு டோட்டலாக சி போர்டுக்கு மட்டுமே பார்க்கும்போது வரிசலாகவே கொடுத்துட்றேன். இதில் வந்து 2 0 5 9 இந்த 4 நம்பருமே இது வந்து சி போர்டுக்கு உள்ளது. ஓகேங்களா? சி போர்டுக்குன்னு இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அமைப்பில் டோட்டலாக எடுத்துக்கிட்டாலும் எப்படி வேணாலும் பேட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த 4ங்கிறது பி போர்டுக்கு இந்த 4 வந்திருக்கு பாருங்கள். இந்த 4க்கு 2 அல்லது 0 பி போர்டுக்கு ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் பி போர்டுக்கு வைக்கிறதா இருந்தால் 0 அல்லது 2 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த கணக்கில் சி போர்டுக்குன்னு நம்பர் கொடுத்தாச்சு. ஆல் போர்டுக்கு 9 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த நம்பரில் என்னுடைய அமைப்பில் இங்கே பாருங்கள் 4 நம்பர் ஒன்று டோட்டலாக 0 2 3 9 டோட்டலாக இந்த 4 நம்பர் வந்து பாக்ஸுனாக்கா ஒரு 3 நம்பரை எடுத்து பாக்ஸு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதில் எடுத்தோம்னா இந்த நம்பருக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை அமைப்பை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த 4 நம்பருக்குள்ளே தான் நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னுடைய கணக்கில் எப்படி வருதுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டலாக கொடுத்துட்றேன். 46ன்னே வந்தால் 26ன்னு வரலாம். ஓகேங்களா? அந்த கணக்கில் ஏ போர்டுக்கு 5 கொடுக்குறேன். ஏ போர்டுக்கு 5 கொடுத்தோம்னா 526. அதே போல் 546 வந்தால் மட்டும். ஓகேங்களா? அதே போல் சி போர்டுக்கு 6ன்னு உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இதை விட்டுடலாம். ஓகேங்களா? 526 546 இதில் 46 46ன்னு 2 தடவை வந்திருக்குங்களா? இதுக்கு பார்த்தோம்னா டபுள்ஸ்ன்னு வந்தால் மீண்டும். ஓகேங்களா? இதில் ஏசிக்கு டபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள் 44. அதே போல் ஏபிக்கும் 44 வந்திருக்கு. அடுத்தது 44ன்னு வந்தால் அது 00 வரலாம். ஓகேங்களா? 00 அப்படிங்கிறது பிசிக்கு தான் வரணும். அந்த கணக்கில் 500. ஓகேங்களா? 00ன்னு வந்தால் மட்டும். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இதுக்கு உள்ள அடுத்தது பவருக்குன்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? பவருக்குன்னு கொடுக்கும்போது 39 2 கொடுத்துருவோம். இது வந்து 92ங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வாரத்தில் 492 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? மீண்டும் அந்த 92 அப்படின்னு வந்தால் 392 அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி நம்பர்களே. இது தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு தான் கணக்கில் வருது அப்படிங்கிறத கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் 395
நம்ம அந்த 1 0 அப்படிங்கிறதுக்கு பவர் கொடுக்குறோம். 9 5 சி போர்டுக்கு கொடுத்துருந்தோம். அது சேர்ந்து வந்தாலும் 95 அப்படின்னு வரலாம். அதே போல் 390. ஓகேங்களா? இந்த கணக்குக்கு மீண்டும் சி போர்டுக்கு 0 வந்தால் அதையும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு தான் பாருங்கள், 4 அப்படியே இறங்கியிருக்கு. அடுத்தது இந்த 0ங்கிறது அடுத்தது மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த 0க்கு பவர் 2 வச்சு கொடுத்துருக்கோம். அந்த கணக்கில் தான் டோட்டலாகவே இது 90 92 அப்படிங்கிற கணக்குக்கு அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இதையும் நம்ம பெரட்டியும் கொடுக்கலாம். 329. ஓகேங்களா? 329. அதே போல் தான் அடுத்ததும் 325. அவ்வளோதான் நம்பர்களே. இதில் டோட்டலாகவே நம்ம கொடுக்கும்போது அதையும் பெரட்டி வச்சு கொடுக்குறோம். அதே போல் 320. இந்த 20க்கு 20 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 4 இறங்கிருக்கு பாருங்களா. இந்த 4க்கு 2. ஓகேங்களா? 2 அல்லது 0 அப்படின்னு இறங்கலாம். அதுக்காக இந்த அமைப்பில் அதை கொடுக்குறேன் 2ங்கிறது. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்க்கும்போது டோட்டலாகவே நம்ம இது வரைக்கும் 9 நம்பர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதில் பி போர்டுக்கு 0ன்னு இறங்கினால் ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த 2 நம்பருக்குள்ளே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் சேர்த்தும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த 6ன்னு வந்தால் மட்டும் மீண்டும் இதில் ஒரு 0 வச்சு 6 கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். அதில் ஏ போர்டுக்கு 3 தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 305. அதே போல் 306. அது 2 வந்தால் 309. ஓகேங்களா? இந்த கணக்கில் அதிகமாக இருக்கும் நம்பர். ஓகேங்களா? அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களோட கணக்குலையும் என்னோடய கணக்குலையும் எது ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மொழி வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா? இந்த அமைப்பில் ஜோடி நம்பர்னு பார்க்கும்போது 39 அப்படிங்கிற நம்பரை ஏபிபிசிஎஸ்சிக்கு வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் நம்பர்னு பார்க்கும்போது 12 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் உங்களோட கணக்கில் என்ன வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். இதில் 39 அல்லது 93 இதை பாஸ்க்கு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.